Hi viewers, welcome to Spicy Masala. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் ஓட்ஸ் வச்சு ஒரு பக்கோடா. இதுக்கு தேவையான ingredients ஓட்ஸ் 1 கப், மைதா மாவு 1/2 கப், தேவைப்பட்டா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்படுற அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ஓட்ஸ்க்கு ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய் நாங்கள் எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு அந்த ஆனியன் மேலே நல்லா கோட் ஆகணும். அடுத்தது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக ஸ்பைசியாக இருக்கும். அடுத்தது கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதை முழுசாக ஆட் பண்ணாமல் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கோம். அதை கூட நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெடிமேட் மிக்ஸையும் யூஸ் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு எல்லா இன்கிரீடியன்ஸ் மேலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு தண்ணியை தெளிச்சு விட்டு மாவை திரும்ப பசைங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதனால தெளிச்சு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்க மாவு வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாவு எடுத்து நல்லா உதிரி உதிரியா பக்கோடா கன்சிஸ்டன்சிக்கு விடுங்க. ஸோ அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப கருகிடாமல் இருக்க மாதிரி. ஒரு கடாயில் பக்கத்தில் டிஷ்யூ பேப்பர் நல்லா விரித்து அதில் இதை போட்டிங்கன்னா நல்லா எண்ணெயை அப்சர்வ் பண்ணியிருக்கும். நம்ம ஓட்ஸ் பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓட்ஸ் பக்கோடாவை டிஸ்ப்ளே பண்ணிடலாம். ஸோ சுட சுட ஈவினிங்காக ஒரு டயட்டான ஸ்நாக்ஸை யூஸ் பண்ணி செஞ்சாச்சு. ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.